இது பாபா ஹாட் ஸ்பைசஸ். இது மலேசியால வாங்கின மசாலா. சோ ரொம்ப நல்லா இருக்குங்க. மட்டும் இல்லாம மட்டன் கிரேவி கூட நீங்க ஆட் பண்ணி செய்யலாம், ரொம்ப நல்லா இருக்குங்க. இதுல 1 டீஸ்பூன் மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கலாம், 1.5 டீஸ்பூன் வந்து மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம், கொஞ்சம் 1/2 டீஸ்பூன் வந்து மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம், தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிட்டு லெமன் ஸ்வீஸ் பண்ணி விட்டுக்கலாம், ஒரு ஹாஃப் லெமன் ஸ்வீஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஹீட்ஸ் எல்லாம் இல்லாம நம்ம பார்த்து செய்யணும். இதுல நம்ம கர்ட் ஆட் பண்ணிக்கலாம். கர்ட் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிட்டா கூட கரெக்டா இருக்குங்க. ஏன்னா நமக்கு சிக்கனோட குவான்டிட்டி கொஞ்சம் அதிகமா எடுத்திருக்கோம், அதனால 2 டேபிள் ஸ்பூன் வந்து நீங்க ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம வந்து கர்ட் ஆட் பண்ணிட்டு லைட்டா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இதுல வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் வந்து நம்ம ஆயில் ஆட் பண்ணிக்கலாம், சன்ஃபிளவர் ஆயில் இருக்குல்ல, சோ அதை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு எடுத்துக்கலாம். சோ இந்த மாதிரி உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி கன்சிஸ்டன்சிக்கு ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம எடுத்து வச்சிருக்க சிக்கன்ல மேல வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நம்ம வந்து இந்த மாதிரி நம்ம அப்ளை பண்ணி ஒரு 15 மினிட்ஸ் 20 மினிட்ஸ் நீங்க ரெஃப்ரிஜரேட் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி நீங்க மேரினேட் பண்ணி வச்சு குக் பண்ணும்போது பாத்தீங்கன்னா ரொம்ப கிறிஸ்பியா நல்லா இருக்குங்க. உங்களுக்கு டைம் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி மசாலாவை திக்கா ரெடி பண்ணி ஃபுல்லா அப்ளை பண்ணி நீங்க வந்து ஒரு 2 ஹார்ஸ் பக்கம் கூட மேரினேட் பண்ணி வைக்கலாம், வந்து உங்களுக்கு இன்னும் நல்லா இருக்கும். நான் வந்து ஒரு 15 மினிட்ஸ் மட்டும் மேரினேட் பண்ணி வைக்கிறேன். நம்ம சேர்த்திருந்த எல்லா மசாலாவும் இந்த சிக்கனோட நல்லா கோட் ஆகிற அளவுக்கு ஃபுல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நம்ம இது வந்து ரெஃப்ரிஜரேட் பண்ணிடலாம். இப்போ வந்து நம்ம சீஸ் சாஸ் ரெடி பண்ணிக்கலாம். சீஸ் இல்ல, நம்ம இருக்கிறத வச்சு ரெடி பண்ணிக்கலாம். 2 பாயில்ட் எக்கோட ஒயிட், அப்புறம் வந்து ஒரு எக் ஃபுல்லாவே ஆட் பண்ணிக்கலாம். இதுல 2 பல்லு பூண்டு, ஒரு 10 மிளகு போல ஆட் பண்ணிக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் வந்து ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். இதுல ஃபுல் கிரீம் இருக்கும்ல, கிரீம் மில்க் வந்து 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிருக்கோம். இதுல நம்ம சுகர் ஆட் பண்ணிக்கலாம், 1 டீஸ்பூன் அளவு சுகர் ஆட் பண்ணிக்கலாம். சுகர் ஆட் பண்ணிட்டு நம்ம பிளெண்ட் பண்ணி எடுத்து வந்துடலாம். இப்போ நம்ம ஓபன் பண்ணி பாக்குறோம். சாஸ் வந்து உங்களுக்கு அழகா ரெடி ஆயிடுச்சு, நல்லா கிரீமியா. மாதிரி கிரீமி கன்சிஸ்டன்சிக்கு இருக்கணும். சோ பாருங்க இப்படிதான் இருக்கணும். இருக்கட்டும். இப்ப நம்ம வந்து மேரினேட் பண்ணி வச்சிருக்க சிக்கன் இருக்கு பாருங்க. சோ இப்ப ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு சாஸ் பேன் வச்சுக்கலாம். பேன் நல்லா ஹீட் ஆனதுக்கு அப்புறம் ஒரு ஆயில் ஊத்தி நம்ம எல்லாத்தையும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமா. நம்ம சேர்த்திருக்க சிக்கன் வந்து முழுமையா வேகணும். சோ பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு 15 மினிட்ஸ் ஆகும். இப்போ ஒரு லிட் போட்டு மூடி 2 பக்கமா வேக வச்சு எடுத்துக்கலாம். உங்களுக்கு பக்கத்திலேயே பிரியாணி ரொம்ப அழகா ரெடி ஆயிடுச்சு. இது ஒரு பிளேட்ல சர்வ் பண்ணி எடுத்துடலாமா? நல்லா ஃபுல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம இதை ஒரு பிளேட்ல எடுத்துடலாம். சோ பாருங்க பிரியாணி எவ்வளவு அழகா ரெடி ஆகி வந்திருக்குன்னு. இந்த மெத்தட நீங்க ஃபாலோ பண்ணி செஞ்சீங்கன்னா ரொம்ப அழகா வராங்க. எப்பவுமே நம்ம ஒரே மாதிரி செய்யாம கொஞ்சம் டிஃப்ரெண்டா வேற மெத்தட்ல செஞ்சு பார்த்தோம்னா நமக்கே டிஃபரன்ஸ் தெரியும். எந்த மாதிரி செஞ்சா பிரியாணி நல்லா இருக்கும் அப்படிங்கறது ஒரு ஐடியா கிடைக்கும் நமக்கு. பாருங்க இப்போ வந்து ஹைதராபாத் பிரியாணி இருக்கும்ல, சோ அந்த மாதிரி டேஸ்ட்டுக்கு வந்திருக்குங்க. நம்ம சிக்கனை ஃப்ரை பண்ணி ஒரு பக்கம் ஃப்ரை பண்ணி எடுத்திருக்கோம். சோ இன்னொரு பக்கமும் ஃப்ரை ஆகணும். ஒரு லிட் போட்டு க்ளோஸ் பண்ணி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். சோ சிக்கனை ஃப்ரை பண்றது வந்து கொஞ்சம் லேட்டா தான் ஆகும். ஏன்னா பாத்தீங்கன்னா 2 பக்கமும் உங்களுக்கு வெந்து வரும் இல்லையா? சோ அதுக்காக தான் நம்ம பிரியாணி ஒரு பிளேட்ல சர்வ் பண்ணி எடுத்துட்டோம். பாருங்க பிரியாணி ரொம்ப அழகா ரெடியாகி வந்திருக்கு. மட்டன் ரொம்ப சாஃப்டா நல்லா ஜூசியா வெந்து வந்திருக்கு. பிரியாணியும் நல்ல ஹைதராபாத் பிரியாணி மாதிரி ரொம்ப அழகா வந்திருக்குங்க. அந்த நேரத்துல நம்ம பிரியாணி செய்யும் போது பாத்தீங்கன்னா பிரியாணி ரொம்ப டேஸ்டா நல்லா அமைஞ்சு போயிடும். சோ நம்மளா இவ்வளவு டேஸ்டா பிரியாணி செஞ்சோம் அப்படிங்கிற ஒரு ஃபீல் வரும். சோ அந்த மாதிரி தான் இன்னைக்கு பக்கத்துல நம்ம ஆனியன் ரைத்தாவும் செஞ்சிட்டோம். சோ இதுக்கு பாத்தீங்கன்னா நம்ம பொமிகிரானட் இருக்குல்ல, சோ அதை ஆட் பண்ணிருக்கோம். சோ அது ரொம்பவே நல்லா இருக்குங்க ஆட் பண்ணி செய்யும் போது. பாயில் பண்ண எக்